சட்டமன்ற தேர்தல் தோல்வி, இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் குறித்து மாவட்டம் வாரியாக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். புதுக்கோட்டையைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார். யோகேஸ்வரன், வணக்கம். தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த ஆலோசனையில் முக்கியமாக என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் பொது தேர்தலில் முடிவுகள் குறித்தும் கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று 3 மாவட்ட கழக ஆலோசனைகள் தற்போது ஆலோசனைக்கூடமாக நடைபெற இருக்கிறது. இதில் முதல் கட்டமாக காலை புதுக்கோட்டை மாவட்ட கழக நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் புதுக்கோட்டை, கடலூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். அதாவது புதுக்கோட்டை, கடலூர் மாவட்ட நிர்வாகிகள், அதாவது புதுக்கோட்டை வடக்கு, புதுக்கோட்டை கிழக்கு, புதுக்கோட்டை தெற்கு ஆகிய மாவட்ட நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறார். ஏற்கனவே புதுக்கோட்டை முன்னாள் மாவட்ட செயலாளராக இருந்த சி. விஜயபாஸ்கர் மற்றும் கே. வைரமுத்து அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தே எடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் 3ஆக பிரிக்கப்பட்டது. இதனையடுத்து புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளராக பழனிவேல் அவர்களும், புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளராக ராமு அவர்களும், புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட செயலாளராக கலைச்செல்வன் அவர்களும் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து கடலூர் கிழக்கு மற்றும் வடக்கு மாவட்ட நிர்வாகிகளுடன் இபிஎஸ் இன்று காலை ஆலோசனை ஈடுபட இருக்கிறார். அதன் பின்னர் மாலை பொழுதில் கடலூர் தெற்கு மாவட்ட நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனை ஈடுபடுவதாக தகவல் வெளியாகிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. ஆலோசனையில் என்னென்ன பேசியிருக்கிறார்கள், அது மட்டுமின்றி என்னென்ன அவர்கள் கட்சி சார்ந்த ஆலோசனைகள் மேற்கொள்ள இருக்கிறது என்று இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் தோல்வி, இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் குறித்து மாவட்டம் வாரியாக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். புதுக்கோட்டையைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார். யோகேஸ்வரன், வணக்கம். தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த ஆலோசனையில் முக்கியமாக என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் பொது தேர்தலில் முடிவுகள் குறித்தும் கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று 3 மாவட்ட கழக ஆலோசனைகள் தற்போது ஆலோசனைக்கூடமாக நடைபெற இருக்கிறது. இதில் முதல் கட்டமாக காலை புதுக்கோட்டை மாவட்ட கழக நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் புதுக்கோட்டை, கடலூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். அதாவது புதுக்கோட்டை, கடலூர் மாவட்ட நிர்வாகிகள், அதாவது புதுக்கோட்டை வடக்கு, புதுக்கோட்டை கிழக்கு, புதுக்கோட்டை தெற்கு ஆகிய மாவட்ட நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறார். ஏற்கனவே புதுக்கோட்டை முன்னாள் மாவட்ட செயலாளராக இருந்த சி. விஜயபாஸ்கர் மற்றும் கே. வைரமுத்து அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தே எடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் 3ஆக பிரிக்கப்பட்டது. இதனையடுத்து புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளராக பழனிவேல் அவர்களும், புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளராக ராமு அவர்களும், புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட செயலாளராக கலைச்செல்வன் அவர்களும் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து கடலூர் கிழக்கு மற்றும் வடக்கு மாவட்ட நிர்வாகிகளுடன் இபிஎஸ் இன்று காலை ஆலோசனை ஈடுபட இருக்கிறார். அதன் பின்னர் மாலை பொழுதில் கடலூர் தெற்கு மாவட்ட நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனை ஈடுபடுவதாக தகவல் வெளியாகிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. ஆலோசனையில் என்னென்ன பேசியிருக்கிறார்கள், அது மட்டுமின்றி என்னென்ன அவர்கள் கட்சி சார்ந்த ஆலோசனைகள் மேற்கொள்ள இருக்கிறது என்று இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.